ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஐவாலக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் நிறைய ஏர்ட்ராப் பாட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெயினான ஏர்ட்ராப் பாட் எதுங்க தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதனால் எனக்கு இது மாதிரி தெரியாமல் இருந்துச்சு. நான் அதனால் எப்படிங்கிறது தனியாக ஃபோல்ட்ரு போட்டு இதை எப்படி சேவ் பண்ணலாங்கிறது சொல்லி தர போகிறேன். அதுக்கு நீங்கள் டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். நான் 3 ஃபோல்ட்ரு வச்சுக்கிறேன். ஏர்ட்ராப் ஃபோல்ட்ரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் தேவையானது மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏர்ட்ராப் ஃபோல்ட்ரு. ஸோ அதுதான் இது. நான் நிறைய ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் ஏகப்பட்டது வரும். அதில் மெயினானது எதுவும் தெரியாது. ஸோ அதனால் தனி ஃபோல்டர் போட்டுக்கலாம். அதுக்கு லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷனுக்கு கீழே ஃபோல்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் நியூ ஃபோல்டர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நேம் என்டர் பண்ண சொல்லும். நேம் இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் என்டர் பண்ண XYZன்னு என்டர் பண்ணிவிட்டு ஏட் சேட்னு ஒன்று இருக்கும். அந்த சேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பார் வரும். அதில் உங்களுக்கு தேவையான ஏர்ட்ராப் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா நான் சொல்கிற மெட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். BOT பாட்னு மட்டும் அடிங்க. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ளூ கலரில் மாறி இருக்கும். கீழேயும் பாட்னு இருக்கும். அதில் ஏதாவது அது பாட்னு வரதெல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க. 2 பாட் இருக்கணும். ஓகே, ஒரு சைடு மட்டும் போய்ட்டுருக்கூடாது. அது ஒரு சைடு மட்டும் பாட்னு சொல்லக்கூடாது. பாட்னு அடிச்சதுக்கப்புறம் ப்ளூ கலர்லேயும் மாறணும். கீழேயும் பாட்னு இருக்கும். அது கீழேயும் சின்னதாக ஒரு பாட்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 2 ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறத உங்களுக்கு ஒரிஜினல். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நான் பாட்னு கிளிக் பண்ணும்போது நிறையா வருது. ரைட் சைடு ப்ளூ கலர் மாறுது. கீழே சின்னதாக ஒரு கிரே கலர்லையும் காட்டுது. ஸோ அந்த குச்சி மாதிரி அந்த பாட்னு காட்டுது. கீழே பாருங்கள். அந்த பாட்டையும் எடுத்து 2 இருந்தால் தான் அது ஒரிஜினல். ஓகே, அதை என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. எத்தனைக்கோ அது மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு. ஸோ நான் பேக் காட்டுறேன். பேக் ஏர்ட்ராப் XYZன்னு இருக்கா, நான் ஆட் பண்ணதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகே, இதில் மெயினானது இது. இந்த XYZங்கிறது ஏர்ட்ராப்பில் மெயினான அக்கௌண்ட் மட்டும் நான் எடுத்துட்டேன். எது ரெஃபர் கோடு வர்றது, எனக்கு ஆக்டிவேட் பண்ண பேலன்ஸ் ரிசீவ் ஆக போகிற இதெல்லாம் அதிலே தான் வந்துருச்சு. மெயினாக இருக்கிறது வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 4 பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். எனக்கு போனஸ் வேணும்னா போனஸ் கிளிக் பண்ணுறேன். அந்த மாதிரி இதுதான் மெயின். இது ஓகே, வித்ட்ரால் கொடுக்குறது வித்ட்ரால் கொடுக்குறது, போனஸ் எடுக்கிறது, இதுதான் மெயின். ஸோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதே தான் ப்ராசஸ்ஸு. எல்லாத்துக்கும் நீங்களே சிம்பிளாக செக் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாட்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். 2 பாட் வந்துச்சுன்னா அதுதான் ஒரிஜினல். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க வேலை முடிஞ்சுது. மீடியாவில் ஆட்ஸ் வர்றது, கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது எல்லாம் வரும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.